ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து வரலாறுக்கான மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, வங்கப் பிரிவினையின் போது இருந்த ஆங்கிலேய அரச பிரதிநிதி யார்? வங்கப் பிரிவினையின் போது இருந்த ஆங்கிலேய அரச பிரதிநிதி கர்சன் பிரபு. வங்கப் பிரிவினைக்கான ஆண்டு என்ன? 1905ஆம் ஆண்டு. இரண்டாவது கேள்வி, தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சுதேசமித்திரன். தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை சுதேசமித்திரன். தி ஹிந்து, சுதேசமித்திரன் பத்திரிகைகளை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம். இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, கூற்று 1, சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905. கூற்று 2, சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு. இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1905. நான்காவது கேள்வி, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் என்பவரை எந்த ஆண்டு வாஞ்சிநாதன் சுட்டு கொன்றார்? ஆஷ் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் 1911ஆம் ஆண்டு ஜூன் மாதம். ராபர்ட் ஆஷ் என்பவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் மணியாச்சி ரயில் நிலையம். ஐந்தாவது கேள்வி, டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூல் யாருடையது? திலகருடையது. ஆறாவது கேள்வி, காந்தியடிகள் தென் ஆப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பினார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1915ஆம் ஆண்டு. இதற்கப்புறம் தான் அவர் சம்ரான் சத்தியாகிரகம் போன்ற சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருப்பார். ஏழாவது கேள்வி, விடிவெள்ளி கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சதீஷ் சந்திரா. விடிவெள்ளி கழகம் உருவாக்கியவர் யார்? சதீஷ் சந்திரா. எட்டாவது கேள்வி, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1835ஆம் ஆண்டு. இந்தியாவில் ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1835. பத்தாவது கேள்வி, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் பாலகங்காதர திலகர். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் விடுதலை போராட்ட வீரர்களின் வீர முழக்கங்களுடைய தொகுப்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்கை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 11வது கேள்வி, மெட்ராஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆன்சர் வில்லியம் டிக்பை. மெட்ராஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் வில்லியம் டிக்பை. 12வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? பொறுத்துகளை அடிக்கடி கேட்டிருக்காங்க. 1852ஆம் ஆண்டு. சென்னை வாசிகள் சங்கம் 1852. 13வது கேள்வி, இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. ராஸ்ட்கோஃப்தார் என்ற பத்திரிகையையும் இவர் தொடங்கியுள்ளார். 14வது கேள்வி, காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகளின் அரசியல் குரு கோகலே. 15வது கேள்வி, இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என கூறியவர் யார்? ஆன்சர் வி.டி. சவார்கர். 16வது கேள்வி, முதல் தனிநபர் சத்தியாகிரக இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் வினோபா பாவே. முதல் தனிநபர் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1940ஆம் ஆண்டு. அடுத்து, கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர் யார்? ஆன்சர் பாலகங்காதர திலகர். 18வது கேள்வி, இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என கூறியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சர் சையது அகமது கான். 19வது கேள்வி, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுபவர் யார்? இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர்
தயானந்த சரஸ்வதி. இந்த கேள்விகள்லாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கூட அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் 2 குரூப் 4 படிக்கிற ஐடியா இருந்தாலும் கூட இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போவே நல்லா ஆழமாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 20வது கேள்வி, எந்த ஆண்டு பம்பாய் அருகில் மகத் பேரணியை அம்பேத்கர் தலைமை ஏற்று நடத்தினார்? ஆன்சர் 1927ஆம் ஆண்டு. மகத் பேரணி நடத்தியவர் யார் தலைமை ஏற்று அப்படின்னா அம்பேத்கர். ஆண்டு 1927. 21வது கேள்வி, இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் எது? ஆன்சர் வங்காளம். 22வது கேள்வி, கதைகள் மற்றும் வியக்கத்தக்க உவமைகள் மூலம் தனது கருத்துக்களை விளக்கியவர் யார்? ஆன்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 23வது கேள்வி, தேசிய சமூக மாநாடு யாருடைய முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது? ஆன்சர் ரானடே, எம்ஜி ரானடே. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெற்று முடிந்தவுடன் கூடக்கூடியது. 24வது கேள்வி, அலிகார் இயக்கம் எந்த ஆண்டில் சையது அகமது கானால் தொடங்கப்பட்டது? அலிகார் இயக்கத்தை தொடக்கி வைத்தவர் சையது அகமது கான். ஆண்டு 1875ஆம் ஆண்டு. 25வது கேள்வி, அகல திரட்டு என்னும் வழிபாட்டு நூலை வெளியிட்டவர் யார்? இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. ஆன்சர் வைகுண்ட சுவாமிகள். 26வது கேள்வி, குலாம்கிரி என்னும் நூலை வெளியிட்டவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் ஜோதிபா பூலே. குலாம்கிரி என்பதனுடைய பொருள் அடிமைத்தனம். 27வது கேள்வி, பிரம்ம ஞான சபை எங்கு நிறுவப்பட்டது? பிரம்ம ஞான சபை முதல்ல நிறுவப்பட்ட இடம் அமெரிக்க ஐக்கிய நாடு. ஆண்டு 1875ஆம் ஆண்டு. இதனை நிறுவியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாவட்ஸ்கி அம்மையார் மற்றும் கர்னல் ஆல்காட். 28வது கேள்வி, சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை வெளியிட்டவர் யார்? சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை வெளியிட்டவர் தயானந்த சரஸ்வதி. இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்டது. 29வது கேள்வி, விவேகானந்தர் எந்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற சிகாகோ உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டார்? ஆன்சர் 1893ஆம் ஆண்டு. 30வது கேள்வி, ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் பண்டித ரமாபாய். ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் பண்டித ரமாபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.